ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு தேங்காய் ஸ்வீட் எப்படி செய்யறத பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேணுன்றதை பற்றி பார்க்கலாம். கோதுமை மாவு 1 கப், வெல்லம் 1 கப், துருவின தேங்காய் 1 கப், ஏலக்காய் தேவையான அளவு. இப்போ சப்பாத்தி மாவு பிசைகிற போல் மாவு பிசைஞ்சு எடுத்துக்குவோம். சப்பாத்தி மாவு எப்படி பிசைவீங்களோ அதே போல் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தை வச்சுக்கிட்டு தண்ணியை வந்து ஒரு 1/2 டம்ளர் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மேஷ் பண்ணி வச்ச இந்த வெல்லத்தை வந்து இதில் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரையணும். வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரைஞ்ச உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கல் தூசி எல்லாம் இருக்கும், அதனால தான் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம். இப்போ ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிட்ட ஊற்றி திரும்பவும் பாயில் பண்ணுறோம். பாகு வர ஸ்டேஜில் இந்த வெல்லத்தை நல்லா பாயில் பண்ணி விடுவோம். பாகு வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா அந்த தேங்காவை கொட்டி மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா அடி பிடிக்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் திக்காக நல்லா கெட்டிமாக ஆகிற வரையும் இது போல் கலக்கி விட்டுட்டே இருக்கலாம். ஒரு பிளேட்டில் நல்லா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கும்போது நல்லா எடுத்து பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்குவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி மாவு தேய்க்கிற போல் தேய்ச்சி எடுத்தாச்சு எல்லா மாவையும். சப்பாத்தி தேய்ச்சி வச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டஃப்பை எடுத்து இது போல் வச்சு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்ப பண்ணாதீங்க, சென்டரில் வரையும் நல்லா வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ரவுண்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிறத எடுத்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்துக்கிட்டிங்களா? இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டஃப் எல்லாம் வெளியே வராத மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணியாச்சு. வியூவர்ஸ், எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டஃப் எல்லாம் வச்சு பேக் பண்ணியாச்சு. இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு தவா எடுத்து வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம். தவா நல்லா சூடு ஏறிச்சு. இப்போ நம்ம ஆயில் லைட்டாக போட்டுக்குவோம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச இந்த டிஷ்ஷை வந்து நம்ம எடுத்து தவால போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம திருப்பி விடுவோம். திருப்பி விட்டு ஆயில் தேவையான அளவுக்கு வந்து போட்டு நல்லா
திருப்பி விடலாம். சிம்மிலே வச்சு நல்லா வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாயில் ஆயிடுச்சு. நீங்கள் தவால பிளேஸ் இருக்குதுன்னா நல்லா ரெண்டு ரெண்டாக கூட வச்சு நல்லா இதை பாயில் பண்ணி எடுக்கலாம். இது குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு இதை போல் பண்ணி கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாயில் ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சுவையான தேங்காய் ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். வேற லெவலில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எங்களோட ரெசிபி வந்து பிடிச்சிருந்ததுன்னா, எங்களோட இந்த ஸ்வீட் வந்து தேங்காய் ஸ்வீட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.